பள்ளிநாயகம் இருந்தாலும் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் முருகப்பெருமானை திருமணம் செய்துவிட்டேன். அக்கா பார்க்கணும் தேவரா எதிர்பார்த்த வண்டமா இருக்காங்க போய் பாரு. மன்னரி விடுக்காது போய் பார்க்கணும். முருகப்பெருமான் இருந்தால் தெரியல. எங்க வீட்டுல இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். 3 பேரும் ஒப்பா இருக்கிறோம். உனக்கு இந்த வயசுல 2 பொண்டாட்டி வந்துருக்கு. அதுக்கு இங்க பார்வப்பட்டு ஒரு பொண்டாட்டி வேண்டாம். இப்ப என்ன உனக்கு இந்த ஊர்ல யார் தாமரை வச்சாங்களோ அவங்க கிட்ட சொல்லி ஏதோ ஒரு காட்டு முட்டையை பார்த்து இல்ல கட்டு முட்டையை 2 தண்ணி ஏத்திட்டு டயர் எடுத்து போய் சூடாட்டுல போச்சுணும். எதிர்பார்த்த வண்டமா இருக்காங்க. போய் பாரு. ஆமா அத்தா விட்டாரா சுவாமி விட்டாரா. அப்புறம் நான் ஏதாவது மன்னவா அடியே சுவாமி வந்தன் பாதமல சுவாமி எழுந்திரி முதலாயத்துக்கு போனா. இப்பதான் திரு போய் பாய் போச்சு வீட்டுக்கு கூட தண்ணி பிடிக்கிற மாதிரி போச்சு. டேங்க் கட்டி அனுப்புறாங்க. அப்பெல்லாம் குளத்துல இருந்து தான் தண்ணி கொண்டுணும். கிணத்துல போய் தான் தண்ணி முடுக்கணும். அப்ப முடுன்னு வரும்போது பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, தலை மேல ஒரு குடம் வச்சுக்கோங்க, அது மேல இன்னொன்னு வச்சுக்கோங்க, இடுப்புல ஒரு குடம் வச்சுக்கோங்க. மண் போடாதீங்க. மண்ணு என்னாண்ட கையில ஒரு குடத்தை
பிடிச்சுக்குவாங்க வருவாங்க. கவுரு இந்த பக்கம் எடுத்துக்குவாங்க ஆமா. மொத்தத்தை எடுத்துக்கின்னு அவங்க 2 பொம்பளையும் பேசின்னு வருவாங்க ஆமா. ஊருப்பட்ட கதையெல்லாம் பேசின்னு ஆமா. வருவாங்க தேவா அப்படி பண்ணாடியே இப்படி வந்தாடியே நெடுக்க பேசினே அது வருவாங்க கிட்ட இல்ல கிணறு ஆமா 1 மைலுக்கு அந்தாண்ட போய் வரணும் குளம் அம்மா பேசின்னு வராங்களே தவிர பேசின்னு வராங்களே தவிர ஆனா அந்த தலை மேல இருக்கிற குடம் அப்படியேதான் இருக்கும் ஆமா. சிந்தனை எங்க இருக்குது தலை மேலதான் இருக்குது ஊருப்பட்ட கதையை பேசினாலும் ஆமா. சிந்தனை தலை மேல இருக்குது மண்படமாச்சா ஆமா ஆமா. அத போல நீ வேஷம் கட்டின்னு வந்து ஏன்னா நம்மளுக்கு சத்தியபாமா ருக்மணி தான் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேர கவி பாடுறது சரி சிந்தனை எங்க இருக்கணும்டி சரி அப்படியானால் பாதத்தை சேவித்து அப்படினால் நல்ல முறையில் வாழ்ந்திரு அடியே வள்ளி வள்ளி ஆமா வள்ளி எழுந்திரி என் பாதத்தை சேவித்தபடினாலும் எந்தெந்தைக்கும் நீர்வழி காலமாக இருக்கும் ஏந்திரி ஆமா ஆமா ஆஹா என்ன பண்ண போற நீ அவனுக்கு தெரியாத நீ கூப்பிடுறிய ஓஹோ சரி யான்னு கேட்டா நம்ம பேசிக்கிற விஷயம் உங்க கூட ஒருத்தங்கிறான சேவு துண்டு கட்டின்னு அவங்க காதுல மட்டும் பற்ற போகுது வா 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 இது பாத்துட்டு இருக்குது என்ன அழகான பொண்ணு ஜோசிகாரன் சொன்னான் ஆமா சனிக்கிழமை காலையில உங்களுக்கு நேரம் சரி உன் குடும்பத்துல ஒரு கோளாறு நடக்க போகுது அப்படின்னா அப்ப இவ்வளவு பண்ற அம்சத்தை ஒரு குடும்பத்துல கோளாறு நடந்தாதான் பாலாரா ஓடும் ஆமா இது பாலாரா ஓட போகுதா ஓட போகுது பாரு உள்ள ஒரு தக்காளி போடாலே இன்னும் ஆளை கடா உள்ள எதுவோ கையமையே சத்தம் கேக்குது என்னடா அது இதா ஊரை சேர்ந்த இதா சர்வயன் ஐயா அவர்கள் ராஜாவன் சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இது ஆளூரை சேர்ந்த சூர்யா பொட்டிக்கு 50 இது ஆளூரை சேர்ந்த வேலூரை சேர்ந்த கோகுல் பொட்டிக்காக 50 மாத்தி மாத்தி பொட்ட போய் உன்னை கட்டால அடிப்பா பொட்ட கிட்டன்னா அப்புறம் என் மாய கிண்டாதீங்கன்னு சொல்லிட்டான் ஒருத்தவங்க என்ன முறைச்சபடியாவே இருக்காங்க ஆமா என்ன நின்றுங்க அப்புறம் நான் சொல்ல போறேன் முருகா பொட்ட நான் சொன்னேன் இல்ல பொட்ட நான் சொன்னேன் அப்புறம் இல்ல முருகா பொட்ட